அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது தமிழ்நாட்டின் உரிமைகள் மீது கை வைத்தால் சிலிர்த்து எழுவோம் என திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். மும்மொழி கொள்கையை திணிப்பது, ஆளுநரினுடைய அத்துமீறல்கள், நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம், யுஜிசி செயல்பாடு இப்படின்னு ஏராளமான விஷயங்களை சொல்லி அதற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை திமுக கூட்டணி கட்சிகள் நடத்தியிருக்கிறார்கள். அதை வைத்தே நம்ம தலைப்பை கட்டமைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் திரளும் எதிர்ப்புக்கு எப்படி எதிர்வினையாற்றப் போகிறது மோடி அரசு, இதுதான் தலைப்பு. நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம். பாஜகவிலிருந்து திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் வணக்கம். திமுகவிலிருந்து திரு தமிழன் பிரசன்னா அவர்கள் வணக்கம். காங்கிரஸிலிருந்து திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் வணக்கம். திரு பீட்டர் அல்போன்ஸ், பிரசன்னா உங்களிடமிருந்தே தொடங்குறேன். மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம், ஆர்ப்பாட்டம், இது குறித்து பாஜக தலைவர்கள் சொல்வது இன்னும் எத்தனை ஆண்டுகள் இப்படி ஏமாற்றி கொண்டே இருப்பீர்கள் அப்படின்னு. அது மும்மொழி கொள்கைன்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னாலும் அவர் ஒட்டுமொத்தமாக சொல்றது வடக்கு தெற்கு தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. இது எத்தனை நாள் இந்த நாடகத்தை நடத்துவீங்கன்னு கேட்குறாங்க. சார், இது திராவிட பெருஞ்சமூகத்தினுடைய உணர்வு பிரச்சனை. இது தமிழ் சமூகத்தினுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் இணைந்திருக்கிற ஒரு பிரச்சனையை கொச்சைப்படுத்துகிற பேச்சு இருக்குல்ல, அதுக்கு தான் பாவேந்தர் பாரதிதாசன் அன்னைக்கே சொல்லிட்டாரு, இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ, விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீரத்தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம் அப்படிங்கிறதான் பாவேந்தருடைய வரி. இந்த நாடகத்திற்காக பேசுகிறவர்கள் இதை எத்தனை நாள் ஓட்டுவீர்கள் அப்படிங்கிற அந்த புள்ளி விவரங்கள் இருக்குல்ல, அவங்க எல்லோரும் பாவேந்தர் பாரதிதாசன் சொன்ன ட்ரீட்மெண்ட் தான் மிக விரைவில் கிடைக்கும். சார், நான் ஒரு ஒப்பீட்டளவில் சொல்றேன். ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்கத்திலிருந்து இன்றைய நிமிடம் வரை இந்திய ஆதிக்கத்தை, இந்தி திணிப்பை, ஹிந்தி இம்போசிஷனை தான் எதிர்க்கிறோமே தவிர ஹிந்தியே இல்லை. இங்க நாடகம் நடத்துறவங்க யாருன்னா ஹிந்தியை திமுக எதிர்க்குது, திமுக காரர்கள் எதிர்க்கிறாங்க, பிள்ளைகளை படிக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேசுற அந்த நாடகக்காரர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு சொல்லுகிறேன், இந்திய ஆதிக்கத்தை தான் எதிர்க்கிறேன். நான் 2 கேள்வி இந்த தளத்தை வைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு, பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு, மாணவர்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்தியை கற்றுக்கொள்ளாததால் தமிழ்நாட்டு மாணவர்கள் எந்த இடத்தில் திறந்தாழ்ந்து போய்விட்டார்கள், அல்லது இந்தியை மட்டுமே கற்றுக்கொண்டிருக்கிற அந்த மாணவர்கள் எங்கே உயர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற 2 புள்ளி விவரங்களை எடுக்கிற போது நான் ஒப்பீட்டளவில் மட்டுமல்ல, சுதந்திர இந்தியாவில் 99.9% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவோடு பள்ளிக்கல்வித்துறையினுடைய வளர்ச்சி முதல் இடத்தில் இருக்கிறது இந்திய மாநிலங்களிலேயே. நாங்கள் இருமொழி கொள்கை தான் ஏறக்குறைய 65 ஆண்டு கால இந்திய அரசியல் வரலாற்றில் எங்கள் மாநில மக்கள் சுயமாக முடிவெடுத்து சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றி நாங்கள் 2 மொழிகள் தான் கற்றுக்கொள்வோம் என்பதன் அடிப்படையில் நாங்கள் படித்து வருகிறோம். ஹிந்தி படித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாணவனுக்கு மும்மொழி கொள்கை என்கிற அடிப்படையில் 3 மொழிகள், எந்தெந்த மொழிகள் பயிற்றுவிக்கப்படுகிறது, அவனுடைய கல்வி அறிவு என்ன, தனிமனித வளர்ச்சி குறியீடு என்ன, எங்களுடைய தனிமனித வளர்ச்சி குறியீடு என்ன, எங்களுடைய கல்வியின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, வடமாநிலத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன. இந்தியை படித்தால்தான் நான் இந்தியாவின் குடிமகன் என்பதை நம்ப வைக்கிற ஒரு அயோக்கியத்தனம் இருக்குல்ல, அதற்கு பெயர் நான் இந்தியை கற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த இந்திய சமூகத்தில் நான் 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுகிற அந்த சித்தாந்தத்தினுடைய விளைவுதான் இவையெல்லாம். நீங்க அந்த மும்மொழி கொள்கைன்ற அந்த புள்ளியிலிருந்து உங்க வாதத்தை வச்சதுனால இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, 3வது மொழி அப்படின்றது இந்தி அல்ல, இங்கு இந்தி திணிப்பு அல்ல. இன்னும் பாஜக தலைவர்களே அப்படி ஒருவேளை இந்தி திணிக்கப்பட்டால் நாங்களே எதிர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. 3வது மொழின்றது ஆப்ஷன்றது ஒன்று. 2வது, திமுக தலைவர்களின் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாம் 3 மொழியில போய் படிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் 2 மொழின்னு ஏன் திணிக்கிறீங்க? இதுதான் திணிப்பு. நாங்க நான் ஒரு தமிழக மாணவர்கள் சந்திக்க போறோம். அவ்வளவு நியாயவான்களா நீங்கள்? அவ்வளவு நியாயவான்களா நீங்கள்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தியாவில் பட்டியல் 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்கிறது. நீங்க கடந்த வாரம் தான் நாடாளுமன்றத்திலே 4 மொழியை சேர்த்திருக்கீங்க. கடந்த வாரம் தான் 4 மொழிகளை பாராளுமன்றத்தில் சேர்த்திருக்கீங்க. எவ்வளவு வருஷம் கழிச்சு? உங்களால பாராளுமன்றத்திலேயே அனைத்து மொழிகளுக்குமான மொழிபெயர்ப்பை உடனுக்குடன் கொண்டு வர முடியாத வக்கற்ற ஒரு நிர்வாகத்தை செய்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு நீங்க 3வது மொழியா எதை வேணாலும் எடுத்துங்கன்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் 3வது மொழியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய மொழி எது?
பெருவாரியாக படிக்கக்கூடிய மாணவருடைய நிலை என்ன, அங்க எத்தனை மொழிகள் கற்றுக்கொள்ளப்படுகிறது, அங்க இருக்கிற மாணவருடைய கல்வி தரம் என்ன, இப்படி ஒரு பட்டியல் எடுங்க. நாங்கள் இந்தியை புறக்கணித்து இருக்கிறோம். எங்கள் கல்வித்தரம் எங்க இருக்கிறது? இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கிறது. புறக்கணிக்கிறோம்ன்ற இடத்தில் தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவா எடுத்திருக்கிறாங்க. அவங்க பட்டியல்ல இப்ப யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, என்ன பள்ளி நடத்திட்டு இருக்காங்கன்னு அவங்க பட்டியல் போடுறாங்க. திமுக தலைவர்கள் பிள்ளைகள் எல்லாம் பணம் இருக்குன்னு 3 மொழி கத்துக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், சாதாரண பிள்ளைகளுக்கு 2 மொழியான்னு கேக்குறேன். அவர் யார் சார்? துப்பறியும் சாம்புவான்னு ஒவ்வொருத்தர் பேப்பரா எடுத்துக்காட்டி இவர் பள்ளி நடத்துறாரு, நீங்க பள்ளி நடத்துறீங்க, நான் பள்ளி நடத்துறேங்கிறது. அந்த பள்ளி திமுக தலைவர்கள் நடத்தல, மோடி சர்க்கார் நடத்துது. மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகள், அந்த பள்ளிகள்ல இவங்க இத்தனை ஆண்டு காலமா ஒரு வடைய சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்க வந்து ஹிந்தி படிக்கிறார்கள், அவர்கள் ஹிந்தி பயிற்றுவிக்கிறார்கள். தொழில் ரீதியாக ஒரு பள்ளியை தொடங்குகிற போது அது மத்திய அரசினுடைய அனுமதி பெற்று மத்திய அரசினுடைய என்சிஆர்டி சப்ஜெக்ட்னு போகிற போது என்னுடைய பிள்ளைகள் என்சிஆர்டி சப்ஜெக்ட்ல தான் படிக்கிறாங்க சார். என் பிள்ளைகள் என்சிஆர்டி சப்ஜெக்ட்ல படிக்கிறாங்க. என் பையன் ஒருத்தன் பிரெஞ்சு படிக்கிறான், ஒருத்தன் ஜெர்மன் படிக்கிறான், ஒருத்தன் இங்கிலீஷ் மட்டும் தான் படிக்கிறான். இது என்னுடைய விருப்புரிமை. அந்த ஆப்ஷனை எல்லாத்துக்கும் கொடுக்கல. இல்ல இதுல பெருவாரியாக நீங்க கொண்டு வரீங்கல்ல, இந்தியாவிலேயே சிபிஎஸ்இ பள்ளிகளில் தமிழ் கட்டாய பாடம்ங்கிறது தமிழ்நாட்டில் அதை சட்டம் இயற்றது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இதை மறந்துட்டு பேசுறாங்க. இன்றைக்கு கடந்த 12 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் அந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. நாங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த வழக்கை தூசி தட்டி எடுத்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருடைய முயற்சியால் தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ பள்ளிகளில் தமிழ் கட்டாய பாடம். இப்ப 3 மொழிகள்ல எல்லாம் சரியா வருதா? நீங்க ஒரு திட்டத்தை திணிக்கிறப்ப நாங்க ஒரு திட்டத்தை திணிக்கிறோம். 2 ஒரு நிமிடம். இப்ப அவர் வந்து சர்வசிக்ஷா அபியானுடைய நிதியை நிப்பாட்டி இருக்காங்க. இப்ப இந்த நிதிக்கும் புதிய கல்விக் கொள்கைக்கும் பிஎம்ஸ்ரீ ஸ்கூலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல, ஒரு இடத்துல கூட இல்ல. அப்ப உங்களுடைய ஏகாதிபத்தியத்தை நான் இதை செஞ்சாதான் இதை தருவேன்னு சொல்றது அரசு ஜனநாயகமா அல்லது சர்வாதிகாரமா? பேசலாம். அர்ஜுனமூர்த்தி, இப்ப மும்மொழி அப்படின்றது இந்தி வேணுமா வேண்டாமா ஒன்று. நீங்க இந்த கல்விக் கொள்கையை, அது பாலிசி தான், சட்டம் கூட கிடையாது, அதை ஏற்றுக்கொண்டால் தான் நான் நிதி தருவேன். மற்றொன்று, தமிழகத்தை பாரபட்சமா நடத்துறது 3. இதெல்லாம் சேர்த்து தான் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இடம் இல்லை, அதனால பாஜக மத்திய அரசு வஞ்சிக்கிறது, அதுக்காக தான் ஆர்ப்பாட்டம். இதில் அரசியலை தாண்டி நம்ம பேசுவோம். ஏன்னா இது வந்து குழந்தைகளை ஒத்துன சப்ஜெக்டு, அதுவும் புதிய சமுதாயத்துக்கான ஒரு இடம். நாங்கள் வேற தொடர்ந்து வந்து பாரதத்தை வந்து அமிர்த காலத்துக்கு 2047 எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கும் போது இந்த இளைய சமுதாயத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப அவசியம். இது தமிழ் பிரச்சனை, ஹிந்தி பிரச்சனை, மொழி பிரச்சனை, உணர்வு பிரச்சனை, நிதி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்கட்டும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு, எல்லா பிரச்சனையும் தீர்வுக்கு வரும். இப்போ இதில் நான் என்னோட கருத்தை இங்கே பிரதிபலிக்க ஆசைப்படுறேன், இந்த வாய்ப்பை பயன்படுத்த விரும்புகிறேன்னா, நான் வந்து தமிழ் சமுதாயத்திட்ட ஒன்று கேட்குறேன். நம்மளோட மண்ணோட அகலம் நீளம் இத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது, தமிழனோட அகல நீளம். இந்தியாங்கிறது ஒரு பரந்த கண்டமாக இருக்குது, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. இவ்வளோ பெரிய பரந்த பூமியில் நம்ம வந்து தொழில் ரீதியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடம் வாங்கலாம், சொத்து, இவங்கெல்லாம் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுனால நிறையா சொத்து வாங்குறதுக்கு பரந்த பூமியில் இடம் இருக்குது. இதே கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சம்மந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் இந்தியா முழுக்கவே வச்சுருக்காங்க, இந்தியா முழுக்கவே கல்வி நிறுவனங்கள் உருவாக்கியிருக்காங்க. இப்படி எல்லாத்துலேயுமே தமிழனில் வியாபாரமாக இருக்கிற அரசியல்வாதிகள் மட்டும் இந்தியா முழுக்க பரவி இருக்கும்போது எங்க மாணவ செல்வங்கள் இந்தியா முழுக்க பரவி இருக்கட்டுமே. மாணவ செல்வங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹிந்தியோட புரிதலும் அறிதலும் அவங்களுக்கு கிடைக்கும் போது மொத்த இந்தியா பூமியே அவங்க பூமி ஆகுதுல்ல. நான் எதுக்கு ஒரு குறுநில மன்னர் மாதிரி இத்தினூண்டு இடத்துல நான் வாழணும்? நான் பரந்த உலகமான இந்தியா முழுக்க நான் வாழ ஆசைப்படுறேனே. அதையே நீங்க வந்து ஹிந்தி திணிப்புங்கிற ஒரு போர்வையை போத்தி திருப்பி ஹிந்தி திணிப்புன்னு வந்து இந்தியை எதிர்க்கிறதுனால உங்களுக்கு அரசியல் ஆதாயத்துக்கு காண்டி
குழந்தைகளை ஹிந்தி படிக்க விடாம நினைக்கிறது வந்து எந்த விதத்திலுமே நியாயமே நீங்க இல்லாத ஹிந்தி ஒரு செயல். படிங்கன்றதுல உங்களுக்கு அரசியல் ஆதாயம் இல்லையா? எதுலங்க இந்திய நாம இதுல அரசியல் படிங்க ஆதாயமே இதுல கிடையாது. உங்க பாயிண்ட்லயே இல்ல எங்களுக்கு இதுல அரசியல் இந்தியா எனக்கு இந்தி அர்ஜுன் இந்தியா மோடி சார் அவர் ஒரு பேச கேள்வி. அவர் பேச ஒரு கேள்வி. அவர் இல்ல, பேசி பதில் குறிக்கவே இல்லை. அவர் நான் பேசி ஒரு கேள்வி. அவர் நான் வாதத்தை வந்து வச்சிருக்காரு. ஒரு கேள்வி மட்டும் நான் எந்திரிச்சு கேட்கிறேன். போயிருவேன். குறிக்கிட்டேன். குறுக்கிட்டே எந்திரிச்சு போயிருவேன். இல்ல நான் உங்ககிட்ட ஒரு கேட்கிறேன். கேள்வி காத்துங்க, நான் மீண்டும் கடைசியா இவர் தரேன் வாய்ப்பு. பேசும்போது நான் அவ்வளவு பல்ல இல்ல, கடிச்சு இடையில வரீங்களா? ஒரு கேள்வி உள்வாங்கி, ஒரு ஆரோக்கியமான இல்ல விவாதம். பிரசன்னா ஒரு நான் கேள்வி விவாதமே சொல்றேன். வேண்டாம். ஏன் நான் கருத்தை கேட்கல. பேச நான் விடுங்க. சொல்றேன். முக்கியமான கேள்வி. சரி, சொல்லுங்க. இது என்ன நீங்க இப்ப இது? சார் நான் சொன்னாரு. வரேன் சார். சார் Please, சொன்னாரு. please. இந்தியா இருங்க. முழுவதும் பிரசன்னா போகலாம். வந்து எங்களுக்கு இந்தியா பேச்சு முழுவதும் உரிமையை போகலாம். எடுத்துருவார். தொழில் எங்க பேச்சு பண்ணலாம். பிரசன்னா, கொஞ்சம் காத்துருங்க. விவாதம் சார், பீட்டர் அல்போன்ஸ் இருக்கிறார். நான் வரேன், நான் உங்கள்ட்ட சார், வரேன். நீங்க பேசும்போது நான் சரி, என்னுடைய அமைதியா கேள்வியை கூட நான் உங்களால அமைதியா எதிர்கொள்ள முடியாது. பிரசன்னா, கொஞ்சம் பேசுறேன். பீட்டர் கேள்வியை அல்போன்ஸ் கூட அவர்கள் உங்களால இருக்கிறாங்க. எதிர்கொள்ள முடியாது. இல்ல, இது நியாயமற்ற இல்ல, என்னுடைய கேள்வியை கூட உங்களால எதிர்கொள்ள முடியாது. ஒரு கேள்வி சார். நான் பேச இல்ல, அவர் பேசி முடிச்சோடனே நான் தரேன். நீங்க நீங்க- உங்க கருத்து- நீங்க- நீங்க பாடல் அவர் வரைக்கும் பேசி பாடுனீங்களே, முடிச்சோடனே வாய்ப்பு தரேன், எச்சி காத்திருங்க. உமிழ்வோம்னு அர்ஜுன் ஒரு மூர்த்தி பாட்டு சார். பாடுனீங்களே, அர்ஜுன் அதை நான் மூர்த்தி பொறுமையா கேட்டு இல்ல சார், அர்ஜுன் மூர்த்தி அப்ப சார். இல்ல, நீங்க கொஞ்சம் கேட்க- இதுல- இதுக்கு இதுல- permission இதுல கொடுக்கணுமா time waste வேண்டாமா? ஆக வேண்டாம். இப்படி பிரசன்னா, கூக்குரல் cooperate எடுத்து உங்க மத்தவங்களை வயதுக்கு, பேசாம நான் உங்க வயதுக்கு வயதுக்கு, அதுக்காக உங்க நீங்க அனுபவத்துக்கு மரியாதை- ரெண்டு பேருமே ரொம்ப cooperate மரியாதையா, இல்ல, நீங்க கண்ணியமா, தலையிடாதீங்க. உங்க எனக்கு அனுமதியோட பேச ஒரு வாய்ப்பு கேள்வி கொடுங்க. கேட்கிறேன். அவர் பிரசன்னா, கடைசி- எனக்கு பேச வாய்ப்பு கொடுங்க பிரசன்னா. அர்ஜுனாமூர்த்தி, சார், கொஞ்சம் தேவை சரி, பிரசன்னா. காத்திருப்பார், காத்திருப்பார். என் கருத்தை பேசும்போது என் அர்ஜுனாமூர்த்தி, இடத்துல என் டயத்துக்குள்ள சரி, இவங்க நான் வந்து வரேன். பேசுறது நியாயமா? ஓகே, ஓகே. நான் தான் சொல்லிடுறேன். அது அர்ஜுனாமூர்த்தி, நியாயமே கிடையாது. அர்ஜுனாமூர்த்தி, நான் பொறுமை பிரசன்னா காக்க காத்துங்க, நான் வரேன் பிரசன்னா. நான் பொறுமை காக்கும்போது இல்ல, இவரும் அப்ப அர்ஜுனாமூர்த்தி, இப்ப நம்ம இவர் நேரம் வந்து- நேரம் விரயமாயிடுது. நான் நேரடியா சார், பாயிண்ட் ரொம்ப முக்கியமா இல்ல அதனால சார், இதுல குறுக்கிடக்கூடாதுன்னு ஒன்று சொல்றேன். குறுக்கிடக்கூடாதுன்னு ஓ, சொல்றேன். சரி சார், இது விவாதம் தான், நம்ம பேசலாம். ஒன்றே ஒன்று, இப்போ இதுலயே எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்கம் நாங்க இந்திய திணிக்கவே இல்லைங்க, இந்திய நாங்க எங்க சொன்னோம் அப்படின்னு ஒரு பக்கம். இப்போ உங்களை போன்றவர் என்ன சொல்றாங்கன்னா, அது இந்தி தாங்க, இந்திய படிச்சா எவ்வளவு வாய்ப்பு. முதல்ல உங்களுக்குள்ளே ஒருமித்த கருத்து இல்ல, இருக்கா? பாலிசி மூன்றாவது மொழின்றது என்ன? இல்லைங்க, பாலிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கு. 2019 அவங்க மோடிஜி வந்து இந்த NEP அனௌன்ஸ் பண்ணும்போது புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வரும்போது ரொம்ப தெளிவாக ஹிந்தி இருந்தது. ஏன்னா காங்கிரஸ் காலத்திலேருந்து ஹிந்தி வந்து 3வது மொழியாக இருக்கணும்னு கட்டாயப்படுத்தி காங்கிரஸ் ஜவஹர்லால் நேருலேருந்து இந்திரா காந்தியிலேருந்து பின்னால் வந்த ஈவன் சிதம்பரம் அவர்கள் கூட அதை பற்றியெல்லாம் எடுத்து பேசியிருக்காரு. இடைப்பட்ட காலத்தில் அவர் கூட அதை பற்றி வலியுறுத்திருக்காரு. இல்லை, அதை பற்றி பேசியிருக்காரு. 3 மொழி கொள்கையில் ஹிந்தி ஒரு கட்டாய பாடமாக இருந்திருக்கிறது எல்லாருக்குமே அது தெரியும். ஆனால் இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, 2019 அதை வந்து என்ன பண்ணிட்டார் மோடி அவர்கள், ஒரு சவுத் இந்தியாவில் வந்து ஒரு கட்டாய நிர்பந்தம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டியே அவர் என்ன செஞ்சாருன்னா ஹிந்தியை தவிர்த்துட்டார். எந்த மொழி வேணாலும் உங்களோட சவுத் இந்தியாவில் பக்கத்தில் இருக்க ப்ராக்சிமிட்டியில் இருக்கக்கூடிய எந்த மொழியை வேணாலும் நீங்கள் எடுத்து கற்றுக்கலாம், அது 3வது மொழியை எடுத்து கற்றுக்கலான்னு சொல்கிறார். ஏன் நம்ம வந்து மொழி கொள்கையில் 3வது மொழியை நம்ம எடுத்துகிட்டு வர்றோம்னா, இத்தனை மொழிகள் இருக்க இந்தியாவில் நம்ம மக்கள் வந்து வளர்ச்சி பாதைக்கு வரணும். இன்னைக்கு வந்து இங்கே வந்து இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு கர்நாடகாவில் போய் தான் வேலை பார்க்க போறாங்க பெங்களூர்ல. அப்போ அவனுக்கு வந்து கன்னட மொழி தெரியறதுல தவறே கிடையாது. இதே மாதிரி ஹைதராபாத்ல இப்போ கூகுள் இண்டஸ்ட்ரி வரப்போகுது. கூகுள் வந்து லார்ஜஸ்ட் செட்டப் பண்றாங்க. அப்போ அங்கே அவன் ஒரு தெலுங்கு போறது தப்பே கிடையாது. அர்ஜுனமூர்த்தி, நீங்க சொல்ற பாயிண்ட்ல என்ன இஷ்யூ அப்படின்னா, இந்த மும்மொழி கொள்கைன்னு அமல்படுத்தினது இல்ல, எங்கேயுமே 3 மொழி அமல்படுத்தப்படலைன்றதுதான் நமக்கு புள்ளி விவரம் சொல்லுது. 3 மொழின்னு சொல்லிட்டு பல வட இந்திய மாநிலங்கள் 1 மொழி தான் கத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஆங்கிலம் கூட சரி வரல. அவங்க ஏதோ கத்துட்டு போடு சார். பிறகு நம்ம படிப்பறிவு உள்ள மக்கள் தானே கூட ஒரு எக்ஸ்ட்ரா மொழி கத்துங்க சார். சுந்தர் பிச்சை மட்டும் கரக்பூர்ல IITல போய் படிக்கலைன்னா இன்னைக்கு அவரால் கூகுள்ல வந்து அந்த நிர்வாகத்துல இருக்க ஹிந்தி படிச்சதுனால ஏன் இருக்க முடியாது? ஹிந்தி படிச்சதுனால அந்த ஊர்ல இருந்தவர் ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் இருக்கு. சுந்தர் பிச்சை ஹிந்தி தெரியாது சார். உங்களுக்கு சொல்றேன் சார், இப்ப நம்ம புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலேயே JNUல படிக்கிற தமிழ் மாணவர்களை நம்ம நேர்காணல் செய்தோம். யாருக்குமே இந்தி தெரியல சார். சரளமாக ஆங்கிலத்தில் உரையாடுகிறார்கள். நீங்க ஒரு எங்களுக்கு இந்தி வெளியில தான் தேவை, பல்கலைக்கழகத்துல தேவையில்லைன்னு மாணவர்கள் சொல்லிருக்காங்க. நீங்க அமைதியா இருந்தீங்களா? நான் பேசும்போது கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்களும் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். இப்படி விவாதத்தை நீங்களும் பேசாதீங்க சார், ஒரு நிமிஷம் சார். நாங்க என்ன, அதாவது எங்க குரவலைய முறிக்கிறதுல இந்த திராவிட கட்சிகளுக்கு ரொம்ப துணிச்சல் உண்டு, தைரியம் உண்டு. சார், எங்கள் இனத்தை, எங்கள் மொழியை, எங்கள் இன பாரம்பரியத்தை நசுக்குவதற்கு காதி வந்தால் குறவலைய மட்டுமல்ல, யாரு கொண்டு வராங்களோ அவங்களையும் சேர்த்து நசுக்குவோம். நான் என்ன சொல்ல வரேன், நாங்க இந்திங்கிறது திணிப்பு இல்லைங்கிறது தெளிவா சொல்லிட்டோம். இன்னைக்கு கூட அவங்க கனிமொழி மேடம் வந்து சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து சான்ஸ்கிரிட்டை கொண்டு வரதுக்காண்டி ஜெர்மன் மொழியை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க.
ஆக்சுவலா ஜெர்மன் மொழியும் சான்ஸ்கிரிட் மொழியும் நிறைய விஷயங்கள்ல ஒப்புதல் உள்ள. நீங்க அது கூகுள் போய் பாருங்க. இல்ல கூகுள்ல நான் மேக்ஸ் முல்லர் எல்லாமே படிச்சிருக்கேன். ஆனா ரெண்டு வெவ்வேறு மூல வேறையே தவிர ரெண்டு வெவ்வேறு. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் போட்டு காமிக்கவா? சார் நான் படிச்சிருக்கேன் சார். இல்ல சார், சாரி சார். சான்ஸ்கிரிட்டும் ஜெர்மனியும் ஒண்ணா? இல்ல சார், ஜெர்மனில நவுன், வர்ப், அட்ஜெக்டிவ் எல்லாம் அது வேற சார். கலந்து இருக்க இல்ல சார், கலந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் வேர் சொல் செஞ்சு நீங்க வேற ஒரு விஷயத்துக்கு வர ஆரிய வந்தேரிகளுடைய மூலத்தை சொல்றாங்க சார். கூகுள நம்பர் இல்ல அர்ஜுன் மூர்த்தி. நான் ஆய்வு கட்டுரைகள் படிப்பேன். நான் அதனால ஆய்வு கட்டுரைகள் படிப்பேன். இது பெரிய விவாதம்ன்றதுனால நான் சொல்றேன். இப்ப அதை விட்டுருவோம். இல்ல அதை விட வேண்டாம். நான் எதுக்கு நான் என்ன கேக்குறேன்? இல்ல இல்ல எடுத்து சொல்றேன்னா, நீங்க சம்ஸ்கிருதத்தை ஜெர்மன் வச்சு ஜெர்மன் இந்த இடத்துல சம்ஸ்கிருதத்தை அகற்றிட்டேன்னு அதை ஜெர்மனிக்கு கொடுக்கிற குரல் கூட கனிமொழி அவர்கள் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் எம்பியா இருக்காங்க. ஏன் அந்த இந்திக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப இதுல இன்னொரு கேள்வியும் இருக்கு. அதை சேர்த்து சொன்னீங்கன்னா நான் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட போவேன். 2004 தான் அனைவருக்கும் கல்வி திட்டம். சர்வ சிக்ஷா அபியான்றது வேற, புதிய கல்வி பிஎம்ஸ்டின்றது வேற. அந்த திட்டத்திற்கான நிதி அப்படின்றது நிதிநிலை அறிக்கை, அது சட்ட கமிஷன், நிதி கமிஷன்லாம் சொல்ற நிதி. இதை ஏத்துக்கிட்டாதான் அதை தருவேன்றதை தானே அவங்க வஞ்சிக்கிறதுன்றாங்க. நீங்க எப்படி நிதியை வச்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தின் கரங்களை முழுக்க முடியும்? இது நிதி சம்பந்தப்பட்டது விஷயம் இல்லை சார், இது பாலிசி மேட்டர் சார். இப்போ ஒரு பாலிசியில ஒரு டிரைவ் பண்ணியிருக்காங்க போது அந்த பாலிசியில என்ன நிர்பந்தப்பட்டதோ அது ஒரு அமைச்சரா அதோட பொறுப்புணர்ந்து அவர் பேசுறாரு. நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பாலிசி எப்படி ரீடிராஃப்ட் பண்ணணுங்கிற முயற்சியை பண்ணணுமே ஒழிய நீங்க அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க கோபப்பட்டு பேசணும். அப்படி பார்த்தா நீங்க எவ்வளவு திட்டங்களை அனௌன்ஸ் பண்றீங்க, ஆனா எவ்வளவு திட்டங்களை வித்ட்ரா பண்ணிருக்கீங்க. இதே கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய அண்டர் செக்ரட்டரி சைன் பண்ண டாக்குமெண்ட். இதுல எந்த பாலிசியோ அல்லது எந்த டேர்ம்ஸோ நீ புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நான் பணம் தருவேன்னு சொல்லல. பேஜ் நம்பர் 9 இதே அக்ரிமெண்ட்ல பேஜ் நம்பர் 9 60-40% தமிழ்நாடு அரசு, 60% மாநில அரசாங்கம். இந்த பணத்தை கொடுக்க வேண்டியது கட்டாயம் சார். இதுல நம்ம குரல் எடுத்து பேசலாம். இல்ல இதுல நம்ம ஒரு இல்ல பாலிசி மேட்டர் நெகோஷியேட் பண்ணி முடிவு பண்ணல. இல்ல நெகோஷியேஷனுக்கு பயன்படுத்த கூடாது. விவாதங்கள்ல சில இடங்கள் இல்ல சார், இதுல விவாதங்கள்ல சில இடங்கள் பேசப்படாத இடம் அப்படின்றது என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம இதுல மக்கள்கிட்ட பேசணும், எல்லாம் அறிவார்ந்தவர்கள் இருக்கிறதுனால இங்க இருக்கிற தமிழ்நாடு செக்ரட்டரி எழுதிட்டாருன்றத பேசுறோமே தவிர, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு எம்ஓயு போட்டு அனுப்புது. அந்த எம்ஓயுல புதிய கல்விக் கொள்கை இல்ல. அதற்கு பிறகுதான் மத்திய கல்வி அமைச்சர் இல்ல இதை எப்படி நாங்க ஏத்துக்கணும்ன்றார். அந்த எம்ஓஏ பத்தி நம்ம யாருமே பேசுறது இல்லன்றதையும் நம்ம பேசிட்டு போவோம். நம்ம இல்ல அவர் கையெழுத்து போட்டுருக்காரு. இல்ல கையெழுத்து போட்டு இல்ல நம்ம அது வேற எம்ஓயு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தது. எம்ஓயுன்றது தான் சார் முக்கியம். இதுவுமே பொய்ங்கற. நீங்க அந்த கடிதம் என்கிட்ட இருக்கு சார். இந்த புதிய கல்விக் கொள்கையும் பிஎம்சி ஸ்கூலையும் நாங்க ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் மான ரோஷம் இல்ல பாஜகவினர் ஒருத்தர் காட்ட சொல்லுங்க சார். இவரே ஒருத்தர் காட்ட சொல்லுங்க. குழந்தைங்க எல்லாம் ஒருத்தர் காட்ட சொல்லுங்க. படிக்குது, பிரான்ஸ் படிக்குது, அது படிக்குதுங்கற சார். நீங்க தலைமைச் செயலாளர் எழுதினாருன்னு நான் கேள்வி கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க, ஆதாரம் காட்டுங்க. பீட்டர் அல்போன்ஸ் ஸ்டெப் நம்ம மும்மொழி கொள்கை பற்றி இந்தி வேணுமா வேண்டாமா அது ஒரு அங்கலா இருக்கு. ஆனா இன்னொரு புறம் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. நிதியை வைத்துக்கொண்டு ஒரு மாநிலத்தின் கரங்களை முறுக்குறாங்க அப்படின்ற அது இன்னும் அது நீண்டு கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனையை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இன்றைய ஆர்ப்பாட்டத்தை நீங்க எப்படி உள்வாங்க? விஜயன், அதாவது இத உள்ள போறதுக்கு முன்னால நண்பர் அர்ஜுனமூர்த்திக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நண்பர் அர்ஜுனமூர்த்தி அவங்க சில விவாதங்கள்ல சிலருடைய பெர்சனாலிட்டி ஹெல்ப்ஸ் தேர் ஆர்குமெண்ட் ஈவன் தோ இந்த ஆர்குமெண்ட் மே பி ஃபெலேஷியஸ். அவங்க இப்ப அர்ஜுனமூர்த்தியினுடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய பிரசன்டேஷன்லாம் அவர் உண்மைக்கு புறம்பா சொன்னா கூட உண்மை பேசுவதை போல இருக்கும். ஆனா நாம் பிரசன்னெல்லாம் நாங்க உண்மையை பேசினா கூட எங்களுக்கு உண்மை பேசுற மாதிரி எங்க பெர்சனாலிட்டி ஹெல்ப் பண்ணார். அது அர்ஜுனமூர்த்திக்கு காட் கிவன் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒன்னு சொல்றேன், நண்பர் அர்ஜுனமூர்த்தி சொன்னாரு, ஹிந்தி படித்து இந்த மக்கள் எல்லாம் ஒரு பெரிய சமூகத்தில் விழித்தெழணும். நான் கேட்கிறேன், ஹிந்தியில முதல்ல அர்ஜுனமூர்த்தி படிப்பதற்கு என்ன இருக்கிறது எங்களுக்கு சொல்லுங்க. அதுல இலக்கியம் இருக்கிறதா? அதுல இலக்கணம் இருக்கிறதா? அதுல ஆன்மீகம் இருக்கிறதா? அதுல தத்துவம் என்ன சொல்றேன், அதுல இல்ல பேசுவதற்கு எதற்காக வேண்டி நான் என்ன சொல்றேன், ஒரு மொழியை படிங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா சமஸ்கிருதத்தை கூட நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன்.
ஹிந்தியை படிக்க சொல்வதனால் இந்த மக்களுக்கு என்ன பெயர்? அது ஒரு பக்கம். அது அதோட அதை விட்டுறலாம். ரெண்டாவது, விஜயன் ஒரு அருமையான ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணிருக்கிறார். அதாவது இந்த ஹோல் எபிசோடே விஜயன் இது லாங்குவேஜோ கொள்கையோ வேற ஒண்ணுமே கிடையாது. இதனுடைய பிரைம் நோக்கம் என்னன்னா டு டீஸ்டபிளைஸ் த டிஎம்கே கவர்மெண்ட். நான் அதை அப்படித்தான் பாக்குறேன். நீங்க இந்த அலாட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் போட்டிருக்க அந்த ஆர்டர்ஸ் என் கையில இருக்கு. இதுல 17,000 கோடி ரூபாய் 18,711.57 கோடியை அலாட் பண்ணிருக்காங்க. நம்முடைய மத்திய கல்வி மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பல்வேறு மாநிலங்களுக்கு. இதுல 3 மாநிலங்களுக்கு 0. 3 மாநிலங்களுக்கு நீங்க இதை பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா இருக்கும். உத்தரப்பிரதேசத்துக்கு, பீகாருக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி, அசாமுக்கெல்லாம், குஜராத்துக்கெல்லாம். ஆனால் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் இந்த 3 மாநிலங்களுக்கு மட்டும் 0, நில். அதை நான் அன்பர் அர்ஜுனமூர்த்தி மறுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அலாட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸுக்கு உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குல்ல, டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதை உங்களோடு தத்துவார்த்த ரீதியாக உடன்படாத மாநிலங்களை முடக்குவதற்கான ஆயுதமாக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். அதான் எங்களுடைய சார்ஜ். இந்த டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன். இது ஒரு அரசியல் சாசன கடமை, ஒன்றிய அரசின் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை. இந்த மிகப்பெரிய அதிகாரத்தை எதிர்க்கட்சிகள், அதிலும் குறிப்பாக உங்களோடு கொள்கைகளில் உடன்படாத எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை டோட்டலா பேரலைஸ் பண்ணி அவங்களை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தி அவர்களை மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இல்லாதவர்களாக்கி, இது இயலாத அரசாங்கம், செயல்பட முடியாத அரசாங்கம், இந்த அரசாங்கம் இனிமேல் இருப்பதால் பயனில்லை என்கிற ஒரு தோற்றத்தை இதைத்தான் நீங்க டெல்லியில பண்ணீங்க. ஆம் ஆத்மி கட்சி என்ன பண்ணீங்க? யூ டோட்டலி பேரலைஸ் தி கவர்மெண்ட். அவருக்கு ஃபண்ட்ஸ் கிடையாது, அவருக்கு திட்டம் கிடையாது, அவருக்கு மந்திரிகளுக்கு ஒண்ணும் கிடையாது, எல்லாமே லெப்டினன்ட் கவர்னர். இப்போ கேரளாவில் என்ன பண்ணீங்க? அவங்களை கடன் வாங்க கூட நீங்க விடல, வெளிநாட்டிலிருந்து உதவி பெற கூட நீங்க விடல. அவங்களை டோட்டலி ஒரு பேங்க்ரப்ட் கவர்மெண்டா அந்த ஸ்டேட் கவர்மெண்டா மாத்திருக்கீங்க. வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணீங்க? கம்ப்ளீட்டா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய நிதியை முழுமையா நிறுத்திட்டீங்க. நிதி யுத்தம் இருக்கு அப்படின்னு பீட்டர் அல்போன்ஸ் ஒரு பொருளாதார நெருக்கடி, மத்திய அரசு பயங்கரவாதம், நிதி பயங்கரவாதம், நிதி பயங்கரவாதம். இந்த இடத்தில் துலக்கமா பேசணும் அப்படின்னா, இப்ப பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படின்னாலே இப்போ பாஜக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி தான், இந்த திட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்லி 3 டேர்ம் எல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டாங்க, இப்ப நாங்க அமல்படுத்த முடியாதுன்னு சொல்றப்ப மத்திய அரசு என்ன செய்யும் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்கல்ல. சொன்ன பிறகு வாருங்களேன், நெய் வடிக்கிறது என்றால் கேட்பவனுக்கு புத்தி இருக்கணும். நான் சொல்லிடுறேன். அதாவது பிஎம் ஸ்ரீ புரோகிராம் எப்போ ஆரம்பிச்சது? அது லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சது. இப்போ இந்த சம்சார சித்தான வாய்க்குள்ள வரமாட்டேங்குது இந்த வார்த்தைகள். இந்த சர்வ சிஷ்யா அபியானுடைய தொடர்ச்சி தான் இந்த சர்வ சம்ஸ்காரமா, அது என்னன்னு அவர் அனைவருக்கும் கல்வின்னு தமிழ்ல இது ஆரம்பிச்சு ஆன்கோயிங் ஸ்கீம் வரலாம், அனைவருக்கும் கல்வின்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்கீம் நடந்து நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், அவர் என்ன சொல்றாரு, நீங்க அந்த அமைச்சர் பேசுற வார்த்தை, they should abide by the constitution, அரசியல் சாசன சட்டத்தோடு அவர்கள் ஒத்து போக வேண்டும். இல்லை என்று சொன்னால் பணம் கிடையாது. நோ, நான் என்ன கேட்கிறேன், தேசிய கல்விக் கொள்கை பாஜக அரசு வந்த பிறகுதான் வந்திருக்கா? பழைய காங்கிரஸ் அரசுல தேசிய கல்விக் கொள்கை வரலையா? இதுவரைக்கும் எத்தனை தேசிய கல்விக் கொள்கை வந்திருக்கு சொல்லுங்க. அந்த தேசிய கல்விக் கொள்கைகள் வருகின்ற போதெல்லாம் தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்களுக்கு விலக்களிக்கப்பட்டதா இல்லையா? இப்போ நான் எப்படி கேட்கிறேன், நீங்க ஒண்ணு கேளுங்க விஜயன், how can IB and UP can be compared on the same platform, on the same yardstick? எனக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அவங்க எங்க இருக்கிறாங்க? இப்போ NEP நேஷனல் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி எப்படி பண்ணிருக்குன்னா, 2035ல உயர்கல்விக்கு போறவங்களுடைய ரேஷியோவை உயர்நிலை பள்ளியிலிருந்து போறவங்க ரேஷியோவை 35 விழுக்காடு உயர்த்தணும். அதுதான் அந்த நோக்கம், அந்த கல்விக் கொள்கையினுடைய நோக்கம். நம்ம கிராஸ்ட் 55 ஆல்ரெடி 55% நம்ம கடந்தாச்சு. ரெண்டாவது நான் என்ன கேட்கிறேன்னா, நமக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் அல்லது நார்த் ஈஸ்ட் வச்சுக்கங்க, அல்லது பீகாரை வச்சுக்கங்க,
அங்க இருக்கிற கல்வி கூடங்கள், அங்க இருக்கிற கல்வியினுடைய தரம், ஒரு எக்ஸாம் நடத்த முடியாதுங்க பீகார்ல. அவன் ஜன்னல் வழியா ஏறி உள்ள உட்கார்ந்து பேப்பரை போடுவான். அங்க வந்து இந்த தர்மேந்திர பிரதானால ஒரு நீட் நடத்த முடியலீங்களா அவரால? நான் என்ன சொல்றேன், நம்ம வந்து மாவட்டத்துக்கு மாவட்டம் பல்கலைக்கழகம் வச்சிருக்கோம், துறைக்கு துறை பல்கலைக்கழகம் வச்சிருக்கோம், 2 கிலோமீட்டருக்கு ஒரு ஹைஸ்கூல் வச்சிருக்கோம், 5 கிலோமீட்டருக்கு மேல்நிலை பள்ளி வச்சிருக்கோம், அரசு கல்லூரிகளே நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் வச்சிருக்கோம். நாம் எல்லா மத்திய அரசுடைய புள்ளி விவரங்களை சொல்லுங்க. ஏற்றுக்கொண்டு விட்டன. இப்ப அவர் சொன்ன வார்த்தைகள்ல பிரச்சனை இருக்கலாம், அர்ஜுனமூர்த்தி அவர்களே அதை சொல்றாங்க. ஆனா எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டன, நீங்க மட்டும் ஏன் ஏற்காம இருக்கிறீங்கன்றதுதான் அவர் காட்டமா எதிர்வினையாற்றுறாரு. அவர்கள்லாம் வந்து அங்க நிக்கிறாங்க விஜயன். நீங்க வந்து தமிழ்நாடு, கேரளாவை தவிர, கர்நாடகாவை தவிர, அவங்க யூபி, பீகார், ஒரிசா எல்லாமே வந்து அவங்க ஒரே தளத்துல நிக்கிறாங்க. ஒரே நிமிஷம் சொல்லுங்க. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால உங்களுக்கு ஷேர் பண்றேன். தம்பி பிரசன்னாவுக்கும் பழைய காலத்து கதையெல்லாம் தெரிஞ்சா கொஞ்சம் பெருமை. அதாவதுங்க, கிட்டத்தட்ட என்விரான்மெண்ட் மினிஸ்டர் டிஆர் பாலு அவர்களை வந்து அமைச்சர் ஆனோட கூவம் சீரமைப்புக்காண்டி 6000 கோடி ரூபா ஒதுக்குனாங்க என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியிலேருந்து. அதுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது அதுக்கு ஒரு 10% போடணும். அது போடாமல் காலதாமதப்படுத்தி அந்த 6000 ரூபா அந்த பட்ஜெட்டில் ஒதுக்கின பணம் காலாவதி ஆன அளவுக்கு கொண்டு போய் விட்டு அது கடைசியில் காலாவதியாகவே ஆயிடுச்சு. கூவத்தை ரிஹாபிலிட்டேட் பண்றதுக்கு என்விரான்மெண்ட் மினிஸ்டர்ல அவங்க டிஆர் பாலு இந்த காலத்துல 6000 கோடி கொடுத்ததை ஜெயலலிதா அம்மையார் ஒரு எதிர்ப்பு குணத்துல காலாவதி பண்ணிடுறாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிறைய நிதி பற்றாக்குறை, இப்ப நீங்க வந்து ஷெட்யூல் காஸ்டுக்கு கொடுத்த பணம், அந்த தலித் மக்களுக்காண்டி பட்டியலின சமுதாயத்துக்கு கொடுத்த பணத்தை கூட சரியான பங்களிப்பு கொடுக்காதனால அதுவும் காலாவதி ஆயிரும். ஆனா இது வந்து அரசியல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட்ல இந்த பட்ஜெட் ப்ரொவிஷனல் இஷ்யூஸ்லாம் தெரியும். இந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மும்மொழி கொள்கையை எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இந்த அமைப்பை நீங்க செயல்படுத்தினாதான் இந்த பணம் அதுக்கான செலவு. ஒரு பட்ஜெட்ல மஞ்சள் வாங்குறதுக்கு கொடுத்த பணத்தை நாங்க மஞ்சளுக்கு கொடுக்கிறோம் சொன்னா நீங்க மஞ்சளே வாங்க மாட்டீங்க, ஆனா பணம் கொடுங்கன்னா எப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு கிளாரிட்டி, அதாவது ஒரு பொருள் வாங்க கொடுத்த பணத்தை நான் பொருள் வாங்க மாட்டேன், ஆனா அந்த பணத்தை நீ என்கிட்ட கொடுன்னு சொல்றது நியாயம் தான் எங்களோட முறைப்பாடு. இப்ப எனக்கு ஒன்று, இப்ப நிதி ஒதுக்குறது அப்படின்றது வந்து சட்டத்தின் அடிப்படையில் நிதி ஆணையம் ஒதுக்குகிறபடி ஒதுக்குறாங்க. இது கொள்கை தான், புதிய கல்வி கொள்கை தான், பாலிசி தான். இது வந்து இன்னும் சட்டமாக கூட ஆகல. எப்படி இதை நீங்க ஏற்றால்தான் நாங்க நிதியை கொடுப்போன்ற நெருக்கடி எங்கு வருது? எனக்கு அது ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. திருப்பிட்ட புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் இந்த நிதியை கொடுக்க முடியும்ன்றது சட்டம். அது முதல்வர் கேட்கிறார், எந்த சட்டம் சொல்லுது அப்படின்னு. எனக்கு அதுல ஒரு கிளாரிட்டி வேணுமே. அதத்தான் நான் கேட்கிறேன். இப்போ ராஜீவ் காந்தி காலத்துல ஒரு புதிய கல்விக் கொள்கை வந்தது. நரசிம்மராவ் வந்து பெரிய லிங்குவிஸ்ட், பெரிய எஜுகேஷனிஸ்ட், பெரிய அகடமிஷியன். அவர் கல்விக் கொள்கை வந்தது. ஆனால் அந்த கல்விக் கொள்கை வருகின்ற போது அது வந்து ஒரு ஓவரால் பாலிசி. பட் மாநிலங்களுக்கு மாநிலங்கள் வந்து தேவைகள் மாறுகின்ற போது, சூழ்நிலைகள் மாறுகின்ற போது, அங்க இருக்கின்ற கள யதார்த்தங்கள் மாறுகின்ற போது அந்த கல்விக் கொள்கையில மாற்றம் செய்யக்கூடிய அந்த அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு உண்டு. இது கன்கரண்ட் சப்ஜெக்ட். நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இது வந்து பொதுப்பட்டியல். இந்த பொதுப்பட்டியல்ல எனக்கு வந்து அவர் நண்பர் அர்ஜுனமூர்த்தி சொல்றாருல, இது வந்து புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடா? அத முதல்ல நீங்க சொல்லுங்க. அதுதான் ஒரு நீங்க வந்து சுப்பிரமணியன் அவர்களுக்கு வந்து பேசலாம். இப்ப இந்த இடம் தான் சொன்னதும் இங்கு ஆர்ப்பாட்டத்திலையும் சொன்னதுன்றது, இது புதிய கல்விக் கொள்கைக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அல்ல. அது ஒத்திசைவு பட்டியல்ல இருக்கு. நம்ம சேர்ந்து தான் பேச வேண்டி இருக்கு. மத்திய அரசு ஒரு MOU கொடுக்குறாங்க PMC இதுக்கு, மாநில அரசு MOU கொடுத்துருச்சு. அதுல புதிய கல்விக் கொள்கையை எடுத்துட்டு ஒரு MOU கொடுக்கப்பட்டு விட்டது. திரு பீட்டர் அவர்கள் சொன்ன விஷயம்ன்றது, நீங்க உங்களுக்கு எதிரான மாநிலங்கள் நிதியை வைத்துக்கொண்டு அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க. உங்க பிரசன்னா அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு சித்தாந்தத்தை திணிப்பதற்கு நிதியை கருவியாக பயன்படுத்துறீங்க. அந்த 2000 கோடி எங்க இருக்குன்னு கேட்குறீங்க இல்லையா? 2021 இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது அதுக்கு முன்னாடி உள்ள 5 ஆண்டுகள் ஆண்ட அதிமுக அவர்களுக்கு வந்து சமகர சிக்ஷா அபியான், அனைவருக்குமான கல்வி, அதில் ஒதுக்கிய பணம் வந்து 78,925 கோடி ரூபாய். அதில் அவங்க செலவு பண்ணினது வந்து 74,962 கோடி ரூபாய். 4000 கோடி செலவு பண்ணாம சமகர சிக்ஷா அபியான் திட்டத்தில் அப்படியே இருக்கு, தமிழகத்திற்கு இருக்கிறது.
ஸோ அந்த பணம் நேரடியாக திமுக அரசாங்கத்துக்கு வந்தது மே 2021. ஸோ அந்த பணம் அங்கே இருக்குது. 2000 கோடி ரூபாய் நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, அந்த 4000 கோடி ரூபாய் சிஏஜி தணிக்கையில் வந்து நீங்கள் அன்ஸ்பெண்டாக வச்சிருக்கிறீங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க அவங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், கணக்கை கொடுக்கணும், திருப்பி அந்த பணம் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்களில் வந்து கண்டிப்பாக எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க, எவ்வளோ நிதி ஒதுக்கீடு நம்ம எது செலவு பண்ணியிருக்கிறோம், அதுக்கு மீதி உள்ள பணம் வந்து அங்கே வருகிறது. ஒன்றே நீங்க சொன்னது, ஏன்னா இப்போ மாநில கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க சொன்னது, எங்களுக்கான காலாண்டு தொகையை விடுவீங்க, நீங்க இன்னும் விடுவிக்காம இருக்கிறீங்கன்றதுதான் டெல்லியில போய் கேட்டார். பணத்தை கொடுத்தாங்கன்றது நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு 78,000 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க சார். 2016 2021 வரைக்கும் அதிமுக அரசாங்கம் 24,000 கோடி தான் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த 4,000 கோடி உங்கள்கிட்ட இருக்கு நான் சொல்றேன். அதுலேருந்து இந்த 2,000 கோடி நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்றேன் நான். அதை வெளியில கொண்டு வாங்க அந்த விஷயத்தை, முதல்ல அதை கொண்டு வர மாட்டோம் நம்ம, ரைட்டுங்களா? அதாவது கமிங் பேக் டு இந்த சீஃப் செக்ரட்டரி ஏஜென்ட் லெட்டர், அதில் என்ன போட்டிருக்கிறார் அவர், இந்த கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவோம், அந்த ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எம்ஓஐ சைன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எங்கே, எதுக்காக இது சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறேன் பாருங்கள். 2024 டிஎம்கே மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மே 2024 எலெக்ஷனில், அதில் ஐட்டம் நம்பர் 35 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த NEP 2020 வந்து கம்ப்ளீட்லி ரிமூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க, கரெக்டுங்களா? அதாவது இவங்களுக்கு ஒரு கெஸ் கிடைச்சிருக்கு, 2024 நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம். அதன் அடிப்படையில் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அதன் அடிப்படையில் அந்த லெட்டர் எழுதப்பட்டது. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அவங்களால ஆட்சிக்கு வர முடியல. இப்போ அதில் தான் மாட்டின்ட்டாங்க, புரியுதுங்களா? இவங்க ஆட்சிக்கு வந்தா இந்த லெட்டரை காமிச்சு அதை லெட்டர் பாராளுமன்ற தேர்தல் மே 2024 பாராளுமன்ற தேர்தல், ரைட்டுங்களா? ஸோ அதில் தான் மாட்டின்ட்டாங்க. எப்படி இப்ப என்ன சொல்றாங்க, நீட்டை விளக்குவோம் இருங்க, இதெல்லாம் அரசியல் சார், இது அரசியல் இல்ல. ஒன்று சார், நீங்க மத்திய மாநில அரசு எம்ஓஇ போட்டு கொடுத்துட்டாங்க சார். இது மெமரண்டத்தில் வந்து மாநில அரசு நீங்க சொன்ன நிர்வாகிகள்லாம் போய் சந்தித்த பிறகு நாங்க ஆலோசிச்சுட்டு சொல்லுவோம்னு சொல்லிட்டு மாநில அரசு சொல்லிருச்சே, அந்த முதல் பேராகிராஃபை தூக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. முதல் பேராகிராஃப்ன்றது NEP, அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தானே கொடுத்திருக்காங்க. ரைட், அதான் NEP என்ன இருக்கு உங்களுக்கு, மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க இல்லையா? மூன்றாவது மொழி எதுன்னு கேட்டீங்க பாத்தீங்களா? மூன்றாவது மொழி எது அப்படின்னா, உங்களுக்கு என்ன விருப்ப மொழியோ அது, எனக்கு என்ன விருப்ப மொழியோ அது, இவருக்கு என்ன விருப்ப மொழியோ அதுதான். சாய்ஸ் ஆஃப் தி ஸ்டேட், சாய்ஸ் ஆஃப் தி ரீஜன், சாய்ஸ் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ். அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி, நீங்க ஹிந்தின்னு சொல்றீங்க பட் தவறுன்னு சொல்றீங்க. நான் வரேன் சார், இது நம்ம லாங்குவேஜை கூட தள்ளி வச்சிருவோம் சார். இதை ஏற்றுக்கொண்டால் தான் நான் நிதி தருவேன் அப்படின்றது வந்து இந்தியாவில் இல்லாத ஒரு நடைமுறைன்றார். பாலிசி இல்ல, அந்த பாலிசில அந்த திட்டத்துல வந்து இல்ல சார், அதுவே இல்ல. நான் அந்த திட்டத்துக்குள்ளே வரல. அப்போ ஒரு நிதி பயங்கரவாதத்தை நடத்துறீங்கன்ற எதிர்க்கட்சி மாநிலத்தில் பயங்கரவாதமாகும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம நீட் எங்க போயிருக்குது, இப்போ நீட் இல்ல, அது இல்ல சார். நான் திரும்ப நிதிக்குள்ள இந்த குளறுபடிகள் மேல வரணும் சார். ஓகே, யார் செய்வது சரின்னு வெளில வருவீங்க. ஓகே, இந்த கலகம் வரணும், கலகம் நன்மையில் முடியும். நீங்க வந்து கலகம் வரணும்ன்றீங்க. இல்ல நீங்க நிதி தரலன்னு சொல்றீங்க, அவங்க நிதி தந்துட்டான்னு சொல்றாங்க, இல்ல இது கொடுத்தா தரேன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க தரலன்னாரே நான் சொல்றேனே சார், 4,000 கோடி ரூபாய் இருக்குன்றல்ல. அவர் பேசுறது நீங்க பாத்தீங்கல்ல சார், அவர் என்ன சொல்றாரு, 2000 கோடி தொடர்பா தானே சார் இஷ்யூ. நான் 4,000 கோடி இருக்குன்னு சொல்றேன் சார். இல்ல சார், உங்கள்ட்ட இருக்குன்னு சொல்றேன்ல. 2000 கோடி தொடர்பாக இதுவரைக்கும் மாநில கல்வி அமைச்சர் கிட்டத்தட்ட 4-5 முறைக்கு மேல போய் பார்த்தாச்சு, எம்பிகள் எல்லாம் கொண்டு போய் பார்த்தாச்சு. அப்ப தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாருன்னா, என்னங்க நீங்க ஏத்துக்கிட்டா உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்கிறாரு. இல்லங்க, அது எங்களோட பாலிசி, நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி, நான் அதுக்குள்ளேயே வரல. நீ ஏத்துக்கிட்டாதான் பணம் கொடுப்பேன், அது கரெக்டா, அது சட்டமா, அதான் கேள்வி. இல்ல இது ஏன் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இங்க மக்கள் பாதிக்கப்படுவதனால. இப்போ அரசு பள்ளிகள்ல உருது படிக்கிறாங்க, தெலுங்கு படிக்கிறாங்க, கரெக்ட் தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியும் இல்லீங்களா? அவர்கள் வந்து முதல் மொழி என்ன படிப்பாங்க, ஆங்கிலம் படிப்பாங்க, ரைட்? ஆங்கிலம் இஸ் தி பிசினஸ் லாங்குவேஜ், இப்பெல்லாம் அதை படிக்கிறோம். அப்ப அவனுக்கு ஏன் தமிழை மறுக்கிறீங்க? இங்க இருமொழி கொள்கை சொல்றீங்க. இல்ல இல்ல, மூணாவது மொழி எங்க சார் இருக்கு? இல்ல வந்துருச்சு. நீங்க அது இருமொழி கொள்கைன்னு சொல்றீங்க, விருப்ப பாடமாக நீங்க மூணாவது மொழி வந்துட்டீங்கல்ல, நீங்க மூணாவது மொழி வந்துட்டீங்கல்ல சார், அது அவங்க தாய்மொழிக்கின்றது சார். நீங்க நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க வரவே இல்லை. அதாவது அமைச்சர் ஒத்துருக்கிறார், அந்த உருது இதெல்லாம் விருப்ப மொழியா நீங்க எடுத்துக்கலாம். நான் கேட்கிற கேள்வி சார், அப்ப என்னன்னா ஹிந்தின்னு சொல்லிட்டு திணிக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல இல்ல சார், இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்ன மாதிரி தான், நாங்க உன்னை நம்புவோம், இதுல மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு நாங்க நம்புனோம்னா நாங்க பணம் தர மாட்டோம். அப்ப நீங்க வந்து டெல்லியில இருந்து ரூல் பண்றீங்களா? போடாத மக்கள் இருக்காங்க. அப்ப மாநில அரசுக்கு என்ன பாலிசி? மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க உங்க நம்பல இல்ல. இல்ல சார், அதுக்கு நீங்க வந்து ஆப்பர்சூனிட்டி கொடுக்கணும் இல்ல. அப்ப அவர்களுக்கான இருக்கிற மாநிலம் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன் சார். இப்ப குஜராத்ல மோடி அவர்கள் முதல்வரா இருந்தாங்க, இப்ப காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. பிரதமர் மோடி குஜராத்ல முதல்வரா இருந்தபோது ஒரு திட்டத்தை அமல்படுத்துறாரு. இந்த திட்டம்லாம் சரியில்லைங்க, இதெல்லாம் மக்களுக்கு நன்மை பயக்காது, நாங்க நிதி தரமாட்டோம்னு
காங்கிரஸ் அரசு அன்னைக்கு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்க. கரெக்ட்டுங்க, நீங்க தாங்க ரூல் ஃபைட் பண்ணணும். பண்ணுவீங்க. எல்லாரும் everybody has to fight for the right, sir. தவறான- Everybody has to fight for என்ன the right, sir. இது எப்படி சார் வருது? இல்ல இப்ப இவருக்கு சொன்னதுக்கு இல்ல, இல்ல, இருங்க, இவர் சொன்ன நான் argument சொல்றேன் எப்படி பாருங்க. எடுத்துக்கிறீங்க? டெக்னிக்கலாவே இல்ல. இல்ல, இல்ல, ரொம்ப இல்ல, நான் political-ஆ கேக்குறது இருக்கு. political-ஆ தான் ரொம்ப கேக்குறேன். political-ஆ இருக்கு. நான் கேக்குறது political சார், தான். நான் ஒரே நான் நிமிஷம் கேக்குறது நான் political தான். ஒரே நிமிஷம் பொலிட்டிக்கல் ஆன்சர் சொல்லிடுறேன். Political தான் கேக்குறேன். சார் ஒரே நிமிஷம் பொலிட்டிக்கல் ஆன்சர் சொல்லிடுறேன். இப்போ வந்து 16வது ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கிறார்ல சிஎம் ஸ்டாலின் ஐயா அவர்கள் 42%, அது 41 ஆயிடுத்து. ஓகே, 42%ல டெவல்யூஷன் 50% உயர்த்தி கொடுங்கன்றாரு. சார் நம்ம கொடுத்தா உங்களோட கடன் இல்ல போயிடுமா? இப்ப நான் என்ன இல்ல 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 கேக்குறேன் கொடுத்தா சார், கடன் பிரேக்குக்கு போயிடுமா? அப்புறம் நம்ம எப்படி பேசலாம்? நான் இந்த விவாதம்ன்றது இது ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சர் இல்ல, இல்ல, இல்ல. இருக்கிறதுனால இல்ல, இப்ப அர்ஜுனமூர்த்தி நான் நீங்கள் பண்ணதுனால ஒரு இருங்க, idea நான் வரேன். கொடுத்துறேன் உங்களுக்கு. பிரேக்குக்கு அப்புறம் என்ன பேசலாம் அப்படின்னா, திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்ன மாதிரி நிதியை வைத்துக்கொண்டு ஒரு மாநிலம், எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலம் முடக்கப்படலாம். இல்லை. அதுக்குள்ளே பேச- இல்லை, அதுக்குள்ளே பிரேக் இல்லை. இல்லை, இல்லை, ஒரு இடைவெளிக்கு பேசுவோம். இல்ல, பேசுதானே விடை காண நீங்களா முடியும். சொன்னா அதை பேசலாம், நாங்க பேசலாம். ஏத்துக்கணும்னு இல்ல. அது உண்மையே பேசலாம், இல்ல, பேசலாம். உண்மை கிடையாது. நிறைவு சுற்று ரொம்ப காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட்ன்றதுனால நிறைவு பார்வையில் இந்த பிரச்சனையை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக மக்கள்னு நினைக்கிறீங்க? பிரச்சனை எல்லாரும் சார், தமிழக மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அண்ணன் அர்ஜுன் மூர்த்தி சொன்னார் இல்லையா, நீங்க சொத்து வாங்குறதுக்காக ஹிந்தி கத்துக்குங்க, பக்கத்து மாநிலத்தில் போய் படிக்கிறதுக்காக கத்துக்குங்க, பக்கத்து மாநிலங்களில் போய் தொழில் அபிவிருத்திக்காக கத்துக்குங்க அப்படின்னார். நாங்க வந்து சொத்து வாங்குறதுக்காக ஹிந்தி கத்துக்கணும்னா அப்படி அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. ரொம்ப சந்தோஷம். வெளி மாநிலத்துல போய் படிக்கணும்னா இந்திய அளவுல உயர்கல்வியில 56%, 100 சிறந்த கல்லூரிகள் பட்டியல்ல முதல் இடத்திலிருந்து 18வது இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஆக கல்வியிலையும் நாங்க ஆக சிறந்து இருக்கோம். ரெண்டாவது, அங்க போய் வேலை பார்க்கறதுக்கு நீங்க ஹிந்தி கத்துக்குங்கன்னா, எங்க மக்கள் வந்து சிலிக்கான் வேலிலையும் சான் பிரான்சிஸ்கோலையும் கலிபோர்னியாலையும் உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த கணினி நிறுவனங்கள்ல சிஇஓக்களாக இவர் மேற்கோள் கொண்ட சுந்தர் சி பிச்சை வரைக்கும் ஹிந்தி தெரியாத ஆட்கள் தான். அப்ப இது எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. அப்ப பீட்டர் அண்ணன் ஒரு கேள்வி வந்து அர்ஜுன் மூர்த்தி சார்ட்ட கேட்டாரு, இலக்கணம்லாம் இருக்கானா? இலக்கணம்லாம் எதுக்கு தேவைங்கிறாரு. எங்கள்கிட்ட இலக்கணம் இருக்கு, இலக்கியம் இருக்கு. கிமு 4000 நூற்றாண்டுக்கு முன்னால் பாரம்பரியத்தோடு இரும்பை உருக்கி வாள் செய்த வரலாற்று சமூகமான அந்த மொழி சமூகம் பேசிய ஒரு தாய்மொழியான தமிழை தேசிய மொழியா அறிவிங்க. எதுவும் இல்லைங்கிறத ஒத்துக்கிறேன். நீங்க நான் சார் இவ்வளவு பேசினார் சார், சொத்து வாங்குறதுக்கு ஹிந்தி படிங்க, மற்ற மாநிலங்களுக்கு போக ஹிந்தி படிங்க, தொழில் விருத்திக்கு ஹிந்தி படிங்கன்னார்ல. கோவிலின் கருவறைக்குள்ளே போகிற போது ஒரே மொழியான சமஸ்கிருதம் மட்டும்தான் கடவுளுக்கு தெரியும், மற்ற மொழியில் அர்ச்சனை செய்தால் அது நீச பாஷைன்னு சொல்ற அயோக்கியத்தனத்தை கடவுளுக்கு ஏன் சார் 3 மொழி தெரியக்கூடாதா? கடவுளுக்கு 22 அட்டவணை மொழியும் தெரியக்கூடாதா சார்? தர்மேந்திர பிரதான் ஒரிசால இருந்து வர்றாரு சார். ஒரிசாவினுடைய தாய்மொழி இன்னைக்கு அந்த தாய்மொழியினுடைய நிலைமை என்ன சார்? இந்தியை அந்த மாநிலம் ஏற்றுக்கொண்டதால் தர்மேந்திர பிரதான் வந்திருக்கக்கூடிய ஒரிசாவினுடைய தாய்மொழியினுடைய அழிவு என்ன? போஜ்பூரியினுடைய அழிவு என்ன? நான் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், சுப்பிரமணியம் இல்ல சார், நான் 2 பேர் பேசுனதுக்கு நான் பதில் சொல்றேன். சுப்பிரமணியம் சொன்னாரு 4000 கோடி செலவு பண்ணாம இருக்காங்கன்னு. அவர் அப்படி செலவு பண்ணாம அவர் பாக்கெட்ல வச்சிருந்தாருன்னா எங்கள்கிட்ட கொடுக்கலாம். நாங்க கல்விக்கு நிறைய செலவு பண்றோம். இந்தியாவிலேயே 47,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிற ஒரே மாநிலம் நாங்க தான். அந்த தகவல் வந்து தவறான தகவல். ரெண்டாவது, இவங்க சொல்ற எல்லாமே, அதாவது இவங்க சொல்றாங்கல்ல இதை ஏத்துக்கிட்டாதான் இதுன்னு, 61 பக்க MOU சார், 61 பக்கம் MOU 19/1/2024 கையெழுத்திடப்பட்டு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கையெழுத்தப்பட்டது. இதுல எந்த இடத்திலையும் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் நிதியோ அல்லது PMC ஸ்கூலை ஏற்றுக்கொண்டால் தான் நிதியோன்னு ஒரு இடத்துல இல்ல. அப்ப உங்களுடைய சித்தாந்தத்தை நாங்க ஏற்கல அப்படின்னா எங்களை மிதிப்பீங்க. அவர் இன்னொரு சார் சமஸ்கிருதம் எங்க வருதுன்னு கேட்டார். முடிச்ச ஒரே ப்ளீஸ். சமஸ்கிருத புதிய கல்விக் கொள்கையினுடைய 4வது பேரா, அதாவது 4th ஸ்கெட்யூல்ல 4.13 and 4.14 எடுத்து படிங்க. மும்மொழி என்று சொல்லப்படுகிற இடங்களில் ஆங்கிலத்தை தவிர்த்து அழிந்து போன, ஒளிந்து போன, பேசுவதற்கு வாய்க்கற்ற மொழியான சமஸ்கிருதத்தை சொல்லி கொடுக்கிறாங்க. நான் கொஞ்சம் பேசுறேன், பிரச்சனை கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. அதாவது பிரசன்னா தம்பி வந்து உணர்வுபூர்வமாக எப்போதுமே பேசுவாங்க, அதிர்ந்து பேசுவாங்க, அப்படியே அதிரும், அதெல்லாம் ரைட். பட் கருத்து வந்து ரொம்ப எம்டியாக இருக்குது. எப்படி சொல்கிறேன், கோச்சுக்க கூடாது. ஏன் எம்டியாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, நான் வந்து பொருளாதார வளர்ச்சியில் இந்த நாடை எடுத்துகிட்டு போகும்போது
இந்த மாதிரி ஹிந்தி பேசக்கூடிய மற்ற மாநிலங்கள் நிறையா இருக்கும்போது அவங்களோட குரோத்தில் நம்மளும் ஷேர் பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்போ பாம்பேயில் வந்து திருநெல்வேலி நாடார்கள்லாம் போய் பாம்பேயில் வேலை பார்க்கும்போது அங்கே ஹிந்தி கற்றுக்கிறாங்க. அவங்க உடனே சொல்லுவாங்க, அவனுக்கு வேலை பார்க்கும்போது அவனுக்கு ஹிந்தி கற்றுக்கணும்னா கற்றுக்க போகிறான், நீ ஏன் திணிக்கிறேன்பாங்க. நாங்கள் திணிக்கவே இல்லை. மும்மொழி கொள்கையில் ஹிந்தியை கற்றுங்க, மலையாளம் கற்றுங்க, தெலுங்கு கற்றுங்க. 22% தெலுங்கு இனம் இருக்குது தமிழ்நாட்டில். அவங்களுக்கு தெலுங்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு வாத்தியாரெல்லாம் உருவாக்கி கொடுங்க. ஏன்னா 22% அவங்கள்ட்டேருந்து தான் திராவிட கட்சி ஓட்டு வாங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 22% தெலுங்கு people இருக்காங்க. அவங்களுக்கு வேணா தெலுங்கு கத்து கொடுங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பிட்டு இந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் 22, இஸ்லாமியர்கள் 22, கிறிஸ்தவர்கள் வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க, அவங்க ஆங்கிலம் இது இப்படின்னு பேசுறது மடமைத்தனம் இல்லையா? நீங்க யார் எம்டியா பேசுறது? இல்ல பொறுமை. நீங்க யார் எம்டியா பேசுறது? சரி நீங்க பேசுங்க. சிந்திக்க வேண்டிய இடத்துல சிந்திக்கணும் சார். சங்கியா மாறிட்டா மூளை இருக்க வேண்டிய இடத்துல வேற ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ இவர் அண்ணனுக்கு, பீட்டர் அண்ணனுக்கு ஒன்று சொல்கிறேன். அண்ணன் வந்து நேரு கட்சியிலேருந்து வந்தவர் தானே. நேரு வந்து ஒரு ஐடியா கொண்டாந்தார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா கொண்டாந்தார். இந்த பிரச்சனை கூட அதில் தீர்த்துடலான்னு நினைக்கிறேன். முஸ்லீம் இன மக்களுக்கும் அந்த இஸ்லாமியர்களுக்கும் ஹிந்தி பேசக்கூடியவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை வரணும்னா பேசாமல் ஒரு இந்துஸ்தானி கொண்டாந்துருவோம். ஹிந்தியையும் உருதுவையும் கலந்து ஹிந்தி இல்ல நேரு தான் பண்ணிருக்காரு. பிற்காலத்துல நேரு தான் நேரு. சோ அதனால இந்துஸ்தானின்னு ஒண்ணு கொண்டாந்துருவோம். அந்த இந்துஸ்தானி கொண்டாந்துட்டா இந்த துவேஷ உணர்வு ஹிந்துக்கும் இஸ்லாமியருக்கு இருக்கிற துவேஷ உணர்வு குறைஞ்சிரும்னு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே அப்படி ஒரு தீர்க்க தரிசனமா யோசனை பண்ணியிருக்காரு. அப்போ அண்ணனுக்கு ஹிந்தி தான் வெறுப்புனா இந்துஸ்தானி கொண்டாந்துடலாமாண்ணே பேசாம? இந்துஸ்தானி எடுத்துட்டு வந்து நேரு தானே சொன்ன, நாங்க சொல்லலன்னு. எங்க மோதிஜி எதுவுமே சொல்லலன்னு. இந்துஸ்தானி கொண்டாந்துட்டா இஸ்லாமியரோட வெறுப்பு போயிரும். அப்படி எல்லாம் போனோம்னா நேரம் இருக்காது. இந்த பிரச்சனையை எப்படி புரிஞ்சுக்கணும், மக்கள் எப்படி எடுத்துக்கணும்? பீட்டர் அல்பன்ஸ், உங்க நிறைவு கருத்து. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். அர்ஜுனமூர்த்தி வந்து அவர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாலும் அது நியாயம் போல தெரியக்கூடிய அந்த லாங்குவேஜ் தான், பாடி லாங்குவேஜ் தான் அவருக்கு அசட். முதல்ல சொல்லிடுறேன் விஜயன், இந்த திட்டம் வந்து 2004 அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம். எது இந்த இந்த கல்வி திட்டம் இருக்குது 2004. இன்னைக்கு வந்து 21 வருஷம் ஆச்சு. இந்த 21 வருஷத்துல எத்தனையோ பிரதமர்களை பார்த்தாச்சு. பார்த்த பிறகு மோடி அரசாங்கம் வந்த பிறகும் கடந்த 2 ஆண்டுகளாக அது நடந்து கொண்டே இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய நோக்கம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இவங்க வந்து தொடர்ந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து என்ன ஸ்கேரியன்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க. அதாவது இது வந்து அடிப்படை கட்டுமானங்கள், இதற்கான பயிற்சி ஆசிரியர்கள், இதற்கான விழாக்கள், இதெல்லாம் வந்து திட்டத்தினுடைய கூறுகள். இதற்காக வேண்டி நாம் 40,000 ஆசிரியர்களை நாம் நியமித்திருக்கிறோம். நாட் 1 or 2. இந்த 40,000 ஆசிரியர்களும் பயிற்சியாளர்களும் ஒரே நாளில் நியமிக்கப்படவில்லை, ஒரே நாளில் நியமிக்கப்பட முடியாது. இந்த 40,000 பேரும் இந்த திட்டத்தோடயே வளர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து ஆல் ஆஃப் எ சடன் அசம்பிளி எலெக்ஷன் வருகின்ற போது அது என்ன கிடைக்குன்னா, தே வாண்ட் டு கிரியேட் எ கிரைசிஸ். அதான் நான் சொல்றேன், இந்த 40,000 பேருடைய வாழ்க்கையை வந்து ஒரு கேள்விக்குறி உள்ளாக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், 21 ஆண்டுகள் நடந்த திட்டத்துல இப்போ கொண்டு வந்து நீங்க இதை திணிப்பதற்கு என்ன நோக்கம்? அதுதான் வந்து பேசிக் அண்ட் மோஸ்ட் ஃபண்டமெண்டல் क्वेश्चन. ஒரு அரசியல் ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்ல, ஒரு பொருளாதார நெருக்கடியை கொடுக்கிறது தான் நோக்கமாக இருக்கு. பெரிய நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி இருக்கிறது. எந்த விதமான நோக்கமும் கிடையாது. இதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, சைல்டு வெல்ஃபேருக்கும் பணம் கொடுக்கல. நீங்க ஒன்னொன்னா செய்ய போறாங்க. அதான் சொல்றேன் விஜயன், they have started this. ஒவ்வொரு ஸ்கீமுக்கா பணத்தை நிப்பாட்ட போய் கடைசியில கவர்மெண்ட் வந்து இன்சால்வென்ட் கவர்மெண்ட் ஆக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய நோக்கம். அதன் மூலம் அன்பாப்புலர் ஆக்கணுங்கிறது அவங்களுடைய திட்டம். அதை வந்து நாங்க அலோ பண்ண மாட்டோம். அவர் கூட்டணி வந்து அது சாதிக்கும். இதை ஒரு அரசியலா புரிஞ்சுக்கணும்னா எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களை ஒரு பழிவாங்குற நடவடிக்கைன்றது பார்வையா முன் வச்சாங்க. உங்க நிறைவு கருத்து? இதெல்லாம் இல்லைங்க. பிரசன்னா சார் கேட்டாங்க ஒன்று, 4,000 கோடி எங்கே வச்சிருக்கேன், நான் வச்சிருக்கேன்னு கேட்டார். நான் வச்சிருக்கலங்க. உங்களுக்கு இந்த காணொலி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ட்வீட் போட்டு உங்களுக்கு வந்து டேக் பண்ணுறேன். அதில் சிஏஜி ரிப்போர்ட்டில் இருக்குது. அந்த 4,000 கோடி ரூபாய் தமிழக கருவூலத்தில் இருக்கிறது. அது மடைமாற்றம் செஞ்சுதாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 4,000 கோடி ரூபாய் சிஏஜி ரிப்போர்ட்டில் தமிழக கருவூலத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு பர்சனலாக அனுப்புகிறேன், நீங்கள் வேணால் சாருக்கு கொடுத்துருங்க. இன்னொன்று, எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை வஞ்சிக்கிறார்களா இல்லைங்களா? ஸோ இந்த வருஷம் வரப்போகிற மார்ச் 14ஆம் தேதி வந்து தமிழக நிதிநிலைக்கு தாக்கல் பண்ண போகிறாங்க இல்லையா? அதில் தமிழகத்திற்கு வந்து 57,964 கோடி ரூபாய் வரப்போகுது. யார் சொல்லியிருக்கா தெரியுமா? தங்கம் தென்னரசு ஐயா போன வருஷமே சொல்லிட்டாரு.
வஞ்சிக்கிறது அப்படின்னா எப்படிங்க சொல்ல முடியும்? ஸோ தட்ஸ் அ கிளியர் டிஃபைன்டு ஃபார்முலா. ஓகே, குறைஞ்சபட்சம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. மார்ச் 14ஆம் தேதி பட்ஜெட் போது என்ன கூப்பிடுங்க. 57,964 கோடி ரூபாய்க்கு கீழே வந்ததுன்னு எனக்கு கேளுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு டெவல்யூஷன் ஸ்கீம். பீட்டர் சில திட்டங்கள் எல்லாம் குறைச்சிக்கிட்டே வராங்க அப்படின்றது இல்லைங்க. அந்த பாலிசி டாக்குமெண்ட்டை பார்க்கணும். நீங்க வந்து குறைச்சினே வராங்கன்னு சொல்றீங்களே தவிர எதற்காக குறைக்கிறார்கள், நம்மள்ட்ட என்ன டெஃபிஷியன்சி இருக்கு, நம்ம என்ன டாக்குமெண்ட் கொடுக்கல, அதை பொது வழியில வைக்கணும்ல. நான் சொன்ன கருத்து சொல்லுங்களேன். இந்த 4000 கோடி ரூபாய் எங்க இருக்குது இப்போ? அதுக்கு யாரா பதில் சொல்லுங்க. இந்த காணொலி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட வீடியோ மட்டும் போடுவீங்களா? நான் டேக் பண்ணி அனுப்புறேன். நீங்க பதில் சொல்லுங்க அதுக்கு. சரி, ஒரு சில வார்த்தைகள் சுருக்கமா இந்த செலவு சொன்னார் இல்லையா, திரும்ப ஒரு இடத்த வந்து இப்ப இந்த செலவுக்கும் இந்த பணம் கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம்னு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னா 61 பக்க டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை நான் சுப்பிரமணியனுக்கு அனுப்புறேன். அவரு நல்லா படிச்சுட்டு இதை பண்ணியிருந்தா தான் இந்த பணம் அப்படின்னு எங்கேயாவது போட்டிருக்கீங்களா? அப்படி மானரோஷம் உள்ளவங்க பிஜேபி யாராவது இருந்தா அதை மோடிக்கும் தர்மேந்திர பிரதானுக்கும் அவரு டேக் பண்ணட்டும். நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான் சார், எல்லா திட்டங்களிலும் ஒரு ஸ்பில் ஓவர் வரும். அதோட ஆடிட் எவ்ரி இயர் ஆடிட் நடக்கும். அவர்கிட்ட தாழ்மையா கேட்டுக்கிறேன், தன்மை உணர்ச்சியோட கேட்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல சமகிரக சிக்ஷா அபியானுக்கு 99% செலவு செய்து அதை பெஸ்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாநிலம் எதுன்னு அவரை சொல்லுங்க. அதுக்கு பதில் நான் மோடி அரசாங்கம் சொல்லுது தமிழ்நாடுன்னு. சரி, மோடி அரசாங்கம் சொல்லுது தமிழ்நாடு. ஒரு சில வார்த்தைகள் எங்க நிதியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்கள்ட்ட இருக்கு ஒரு சில வார்த்தைகள், ஏன்னா கொஞ்சம் எல்லாரும் கொடுக்கணும். ஒரு சில வார்த்தைகள் சிம்பிளுங்க. கவர்மெண்ட்ல பாலிசில என்ன நடக்கும்னா, என்ன ப்ரொவிஷனல் இருக்கோ அந்த ப்ரொவிஷனல் அவங்க அச்சீவ் பண்ணாத வரைக்கும் அந்த பண பட்டுவாடா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா இது இந்த அரசாங்கத்துக்கும் தெரியும், இது புதிய குற்றச்சாட்டு இல்ல. 99% என்ரோல்மென்ட் ரேஷியோ காட்டி இருக்கோம் சார். அந்த ஆம்பிட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் 99% காட்டிருக்கோன்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. நிதி ஆயோக் சொல்லுது. ஒரு சில வார்த்தைகள் சம பண்றது, ஒரு சில வார்த்தைகள் சுருக்கம். அதான் நான் திரும்ப அதான் சொல்றேன். இந்த வந்து நீங்க இன்னைக்கு அர்ஜுன் மூர்த்தி சொல்வது போல உண்மையாக இருந்தா, தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திர வித்யாலயாவில் நீங்க 48 52 கேந்திர வித்யாலயா இருக்கு. இதுல தமிழ் டீச்சர் ஒரு டீச்சர் போட்டிருக்கீங்களா? சமஸ்கிருத வாத்தியார 55 பேர் போட்டிருக்கீங்க. ஹிந்தி வாத்தியார நிறைய விளக்கம் கொடுத்திருக்கீங்க. நிறைய மாநில தலைவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன விளக்கம் சார் நீங்க சொல்லுங்க. இந்த ஸ்கூல்ல தமிழ் டீச்சர் போட்டிருக்காங்க. நீங்க சொல்றீங்க அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் போஸ்ட்ல இருக்கிறதுனால தமிழ் படிக்கிறது வாய்ப்பு. ஏன்னா 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கட்டாய பாடத்திட்டம். இப்பதான் சொன்னாரு மொழி படிங்க சார். இப்ப டிரான்ஸ்ஃபர் போறதுனால நீங்க தான் சொன்னீங்க சார். சார் கேந்திர வித்யாலயா நீங்க தான் சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. நிர்வாகம் தமிழ்நாடு அவர் இது மாதிரி கொஞ்சம் அமைதியா உங்களை ரெண்டு முறை பாராட்டிட்டாங்க. நான் சொல்றேன் பீட்டர் சார் சுருக்கமா இவங்க சொல்வது ஒன்று செய்வது உண்டு. இவங்க செய்ய நினைப்பதை சொல்வதில்லை, இவர்கள் சொல்வதை செய்வதில்லை. இவங்களுடைய நோக்கம் முழுவதும் இந்த அரசாங்கங்களை வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணி இங்க எப்படியாவது ஒரு பாசிச அரசாங்கத்தை இங்க அமர வைக்கணும். அதுதான் வழி. அதற்கான ஏற்பாடு தான் இது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது